எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா, எங்க ஆரம்பிக்கிறதுன்னே தெரியல. இது பாய்ஸ் ஹாஸ்டல்ல உட்காந்துருக்க மாரி இருக்கு. அதுக்காக ஹீரோயின் இல்லன்னு நெனச்சுக்காதீங்க. படத்துல வந்து அவங்க இமேஜின் கேரக்டர் பக்கத்துல இருக்காங்க. எங்க இருக்காங்கன்னு தெரியல. வந்திருக்காங்க. ஸோ, ஃபர்ஸ்ட்டு இது மாதிரி சிவி சார் வந்து ஆஃபீஸ்ல சூதுகவும் 2 அப்படின்னும்போது, ஃபர்ஸ்ட்டு சொன்னது, "எதுக்கு பிரதர்? அது நல்ல படமாச்சே." அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்டு சொன்னது. ஏன்னா, அந்த நல்ல படத்த திருப்பி ஏன் எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட மைண்டு. அதுல தான் நம்ம நடிக்க போறோம் அப்படின்னும்போது, இந்த கதைய வந்து சொன்னாங்க. அர்ஜுன் அவரும் சிவி சாரும் சொல்லும்போது என்னன்னா, இது ஒரு ப்ரீக்வலா ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்போ கரண்ட் பீரியடுக்கு வருது அப்படின்னாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இது 2 பேரலல் ஸ்டோரி. ஸோ இது 2த்தையும் கனெக்ட் பண்ற விஷயம், நான் அதுக்குள்ள வர்றது, நான் வந்து கருணாகரன் அவரோட மீட் பண்றது. ஸோ இது மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஒரு லைன்லாம் இருந்ததுனால, சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சோம். ஸோ இது ஸ்டார்ட்டிங்ல சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தரா வரேன். ஃபர்ஸ்ட்டு நான் சிவி அவர்கிட்ட ஆரம்பிக்கிறேன். என்னன்னா, தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்து 25 படம், 26 படம்னு சொல்றாரு. இதுல எவ்வளோ டேலண்ட்ஸ வந்து அவர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் பா. ரஞ்சித், அதுக்கப்புறம் வந்து அ நலன் குமாரசாமி, அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சுப்புராஜ், எவ்வளோ ஆர்டிஸ்ட். பிரதர் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் திஸ். ஏன்னா வந்து, நீங்க வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க. நான் நிதி சிக்கல், தடுமாற்றம் அப்படிலாம் சொன்னீங்க. நானே வந்து உங்கள வந்து ஒரு மேடையில பார்த்தேன். நீங்க ரொம்ப கண் கலங்கி பேசுனதெல்லாம் பார்த்தேன். ஸோ நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப நேசிச்சோம்னா, அந்த விஷயம் நம்மள கைவிடாது அப்படின்றது தான் சினிமா. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து உண்மையிலேயே சினிமாவ நேசிக்கிறீங்க. அது இன்னொரு ரீசன். நெறைய பேர் சொன்னாங்க. சிவியோட படம் பண்ணாத அப்படின்ட்டு. அது எனக்கும் சொன்னாங்க. ஸோ ஆனா நான் பண்ணது ரொம்ப முக்கியமான காரணம் தான், த லவ் தட் யூ ஷோ ஃபார் சினிமா. ஓகேங்களா? ஸோ அது உங்கள வந்து நிச்சயமா ஜெயிக்க வைக்கும். அண்ட் என்டர் த டிராகன் பார்த்திருப்போம். ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வருவாரு அப்படின்றது. ஆனா டிராகன் தான் அவரு. அர்ஜுன் சொன்னது எந்த ஒரு தப்புமே இல்ல. எல்லாம் கரெக்ட் தான். ஸோ ஸோ பிரதர் ஆல் தி பெஸ்ட். நிச்சயமா வந்து நீங்க இன்னும் நெறைய படங்கள் பண்ணணும். அடுத்த படம் வந்து நீங்க சொன்னீங்க தர்மம் வெல்லும்ன்ட்டு. நிச்சயமா தர்மம் வெல்லும். இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். லைஃப்ல எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. ஆனா நம்ம எல்லாரும் போறது எத நோக்கி? நிச்சயமா தர்மம் ஒரு நாள் வெல்லும் அப்படின்றது தான். நிச்சயமா அது நடக்கும். ஆனா அவ்வளவு சொல்லிட்டு அடுத்த படத்துல இவரு இருப்பாரு, அவரு இருப்பாருன்னீங்க. நான் இருப்பான்னு சொல்லவே இல்ல நீங்க அதுல. அ பரவால்ல. இட்ஸ் ஓகே. நம்ம வேற எதனா படம் பண்ணிக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஸோ ஐ அம் வெரி ஹேப்பி பிரதர். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. அண்ட் தங்கம் அ சினிமாஸ் தங்கராஜ் சார். அவர் வந்து இன்னொரு ப்ரொடியூசர். அவர் வந்து ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு. உண்மையிலேயே வந்து நல்ல சாப்பாடு எங்களுக்கு ஷூட்டிங்ல குடுத்தாரு. பேருக்கு ஏத்த மாரி தங்கமான ஒரு ஆளு. அவர் வந்து எப்படின்னா, இந்த படத்த நம்மளே பார்த்துட்டு எப்படி சார் வந்திருக்குன்னு கேட்டோம்னா, நம்மளோட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமா, ரொம்ப பாசிட்டிவா இருக்க ஒரு ஆள் தான் வந்து தங்கராஜ் சார் தான் அது. தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் கோஆப்பரேஷன் சார். கிரேட். இதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஸ்ட் இதுல வந்துடலாம். எம்.எஸ். பாஸ்கர் இருக்காரு. அவர் வந்து அப்படிதான் சொல்லவே முடியாது. அவரெல்லாம் எப்படி சொல்றேன்னா, "ஹாய் மச்சான், ஹவ் ஆர் யூ?" ஏன்னா நாங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. பார்த்துருப்பீங்களா தமிழ் படத்துல? அ அவர் இன்ட்ரோவே காலேஜ்ல இருந்து வர மாரி தான் இருக்கும். ஆனா இப்படி இருக்காருல்ல, டக்குன்னு காலேஜ் பையனா மாறுனா டக்குன்னு மாறிடுவாரு. அதுதான் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். ஃபேன்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல. அடுத்தது வந்து சந்திரசேகர் சார். சந்திரசேகர் சார் எப்படின்னா, அவரோட டிராவல், அவரோட லைஃப்ப வச்சே நம்ம பல படங்கள் பண்ணலாம். பல விஷயங்கள் கத்துக்கலாம். அது நான் வந்து இவர் கூட நடிக்கிறேன் அப்படின்னு எங்க அம்மா வந்து என்ன கூப்பிட்டு இதுவரைக்கும் எந்த படத்துக்கும் சொன்னதே இல்ல. "ஏய் அவர் கூடயா நடிக்கிற?" ஆமா. அவர் நல்லா தமிழ் பேசுவாரு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், "இதுதான் வரும்" அப்படின்ட்டு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்ப கூட நான் ஷூட்டிங்ல பேசினது தான். "ஒருதலை ராகம்னு" ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் வந்து படத்த முடிச்சுட்டாங்க. 2 வருஷமா அந்த படம் ரிலீஸ் ஆகல. ஏன்னா யாருமே வாங்குறதுக்கு இல்ல. கடைசில அந்த புரொடியூசரே ரியலைஸ் பண்ணி இந்த படத்த நம்ம ரிலீஸ் பண்ணலாம் ரிலீஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 10 பேர் தான் இருந்தாங்களாம். 2வது ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல்லு. அந்த படம் 1 வருஷம் ஓடுச்சு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. எவ்வளோ பெரிய டிராவல் 45 இயர்ஸ் இன்னைக்கு சொல்றாரு, அடுத்த படத்துல எனக்கு சான்ஸ் குடுங்க நான் நடிப்பேன் அப்படின்றாருன்னா, அப்ப சினிமா அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மலாம் கொஞ்சம் பயங்கர சோம்பேறி. இவங்களெல்லாம் பார்த்து தான் நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அண்ட் இப்படி இருக்காருன்னு வச்சுக்கங்க, ஃபிட்னஸ்லாம் பயங்கரமான ஃபிட்னஸ். நீங்களே டைய பத்திலாம் பேசுறீங்க. டை வச்சு ஹேர் ஸ்டைல் மாத்துனா அவரும் ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் தான். அந்த கருணாகரன் குடுத்த பில்டப் தான் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. என்னன்னா வந்து என் பேச்ச கேட்கறதுக்காக பாண்டிச்சேரி நீ பாண்டிச்சேரியில எப்படி இருந்தன்னு எனக்கு தெரியாது. ஆனா வந்து இதுக்கு தான் வந்திருக்காரு. பட் கருணாகரன் வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட். எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, கலகலப்பு தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம். கலகலப்புல வந்து அவர் சொன்னாரு, நம்மலாம் பிஸியா இருக்கணும் அப்படின்ட்டு. நாங்க 3 பேரு நாங்க கலகலப்புல ஒண்ணா இருப்போம். நானும் யோகி பாபு அண்ட் கருணாகரன். யோகி பாபுவும் சொன்னது என்னன்னா,
தலைவா நம்ம வந்து பிஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு அவர் நடிச்ச படத்துக்கு அவரே போய் பார்க்கறது கூட டேட் இல்லை, அந்த அளவுக்கு பிஸியாக இருக்காரு. கருணாகரன் அதோட சந்தோஷமான விஷயம்னா 100 படம் முடிச்சிருக்கேன்னு சொன்னாரு. பிரதர் ஐம் ஸோ ஹாப்பி. ஃபர்ஸ்ட் படத்தில் ஆரம்பிச்சு இது வரைக்கும் நீங்கள் வந்தது, இன்னும் நீங்கள் நிறைய பண்ணணும். வெரி ஹாப்பி, குட் லக். அண்ட் டீம் பார்த்தீங்கன்னா அடுத்தது கார்த்திக், இந்த படத்துடைய கேமராமேன், எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட். நீங்கள் பார்த்த ஷாட்லாம் வந்து ஆக்சுவலாக நிறைய டைம் எடுத்து பண்ணோம், ஆனால் ரெடி, எல்லாத்துக்கும் ரெடி, வெரி வெரி டேலண்டட். நீங்கள் இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு, நிச்சயமா பண்ணுவீங்க. கவி, கிரேட் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஆர்ட் டைரக்டர், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எல்லாமே இந்த நீங்கள் அவர் சொன்னார்ல சூதுகம், நம்ம சிவி குமார் டீம்னா வந்து எப்படியும் சாதாரண விஷயம் இல்லை, எல்லாமே கொஞ்சம் பேக்டாக இருக்கும். அதில் வந்து எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். அதில் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் அஸ்வின், உங்களை வந்து இதான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். எதாவது ரொம்ப டேமேஜாக எதனா சீன் இருந்தால் பார்த்துங்க, முடிஞ்சிருச்சு எல்லாம். அடுத்தது வந்து அருள்தாஸ் சார், இந்த படத்துல ஒன்று பண்ணியிருக்காரு, டாக்டர் கேரக்டர், எக்ஸ்ட்ராடனரி ஹியூமர். அதாவது அவரை சீரியஸாக தான் பார்த்துருப்போம், அவர் சொன்ன ஹியூமர் ஆக்சுவலாக அது கிடையவே கிடையாது. அவருக்குள்ள ஒரு ஹியூமர், ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் இருக்காரு. நீங்க இன்னும் நிறைய காமெடி படங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. நம்மளே நிறைய பண்ணுவோம் நிச்சயமா, அது காட்ஸ் கிரேஸ். அதுக்கப்புறம் யோகராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி ஹெல்ப் இன் இது ஷூட்டிங்ல. அடுத்தது வந்து ஏதோ 3 வருஷமா எழுதுனாங்களாம் இந்த படத்துடைய கதையை. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இல்லை டைட்டானிக், அவதாரம் எடுத்திருக்காங்க சும்மா. அதுல 3 வருஷத்துல 2.5 வருஷம் கோவிட், அதனால இவங்க யாருமே மீட் பண்ணவே இல்லை. இதுதான் உண்மை. சும்மா இங்க நீங்க நிக்கிறீங்கன்ட்டு 3 வருஷம் எடுத்தா நீங்க அவதார் மாதிரி ஒரு படம் எடுக்கணும், இல்லைன்னா டைட்டானிக் மாதிரி. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. 2.5 வருஷமா யாருமே பக்கத்துல கூட மீட் பண்ணிக்கல கோவிட்னால. ஓகே, அதுதான் இந்த படத்துடைய ஒரு விஷயம். ஆனா வந்து இந்த லைன் வந்து நலன் குமாரசாமி அவர் வந்து இப்ப நம்ம சொல்லிதான் ஆகணும். ஏன்னா ஃபென்டாஸ்டிக் லைன் இது. அண்ட் இதோட தர்மம் வெல்லும்க்கும் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அந்த படத்துல இருக்கனா இல்லையான்னு தெரியல இப்போதைக்கு. இருக்குண்ணா, கண்டிப்பா இருக்குண்ணா. ஓகே ஓகே ஓகே, இதுவே இன்னொரு பயமா இருக்கு. அண்ட் அர்ஜுன், அர்ஜுன் நான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படமே நான் தான் பண்ண வேண்டியது. நாங்க ரொம்ப ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அர்ஜுன் வந்து எப்படின்னா, தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி சில டைரக்டர்ஸ்லாம் தேவைன்னு நம்ம நினைப்போம்ல, அதில் அர்ஜுன் ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டராக இருப்பார். எப்படி அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட். இதுதான் உனக்கு இருக்கு, இதில் வச்சு நீ பண்ணணும், ஆனால் அந்த ப்ராடக்ட் நல்லா வரணும் அப்படின்னும் போது உங்கள் மென்டல் ப்ரெஷர் இருந்தாலும் சரி, அதை எங்கேயுமே காட்டாமல் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அர்ஜுன். தேங்க்யூ ஸோ மச். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல். நீங்கள் பேசுறது நமக்கு மட்டும் தான் தெரியும், இவங்களுக்கு தெரியாது என்ன மேட்ரு அப்படின்ட்டு. அண்ட் அர்ஜுன், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஆனால் அர்ஜுன் வந்து இந்த 15 சவரம் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னார்ல, இந்த ஸ்டோரி அது எதுக்கு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? இந்த படம் முடிஞ்சோன்னா ப்ரொடியூசர் வாங்கி தரணுன்றதுக்காக தான் வந்து அதை சொன்னார். ஸோ தங்கராஜ் சார், இதை பற்றி இதை கேட்காம 2 பேரும் அந்த சைட் பார்த்து சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ இதுலேருந்தே டைரக்டர் மேலே எவ்வளோ லவ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு. ஸோ மறந்துடாமல் நீங்கள் வந்து அந்த 15 செவரன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் இதை விட்டுருங்க, இந்த சைடு வரேன். இந்த படம் ப்ரொமோஷன் ப்ரெஸ் மீட்லாம் வந்து எனக்கு வந்து அதெல்லாம் செகண்டரி. உண்மையாக நான் உங்களெல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி, அது உங்களுக்கே தெரியும். அண்ட் உள்ளே வரும்போது எனக்கு என்ன ஒரு பயம்னா வந்து, தலைவா காலிலேருந்து வெயிட்டிங், கண்டென்ட் கொடுத்துருங்க அப்படின்னாரு. எப்பா இதெல்லாம் படத்தில் நடிக்கிறதோட பெரிய ப்ரெஷராக இருக்கு. நம்ம என்னைக்கு வந்து யோசிச்சு பேசியிருக்கோம், என்னைக்கு நம்ம எழுதி பேசியிருக்கோம், இப்படிதான் பேசி தான் லைஃபே ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த கண்டென்ட்லாம் விட்டுருங்க. உங்களை பார்க்கறது ரொம்ப ஹாப்பி. நான் வந்து இது வரைக்கும் எந்த பட ப்ரெஸ் மீட்லேயும் வந்து நீங்கள் உங்கள் சப்போர்ட் வேணும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு படம் பிடிக்கும், படம் பிடிச்சா நீங்கள் என்ஜாய் பண்ண அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்கள், அதே போதும் எங்களுக்கு. லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். படம் வந்து டிசம்பர் 13 ரிலீஸ் ஆகுது. நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்காக நாங்கள் வெயிட்டிங். அண்ட் சூதுகம் 1 ஒரு கல்ட் ஃபிலிம். ஓகே, அது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நிறைய விஷயம் சொல்லுவாங்க. சூதுகம் 2 இட்ஸ் எ ஃபன் ஃபிலிம். நீங்கள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, லவ் யூ.